அன்பு நண்பர்களே, அறிவாளிகளே, மாணவ செல்வங்களே, ஜோதிடம் பற்றி அறிய முன்பே அறிய வேண்டிய அறிவுகள் பல, விதிகள் பல உண்டு. அவற்றில் முக்கியமானது ஒன்று விதி, கர்மா. அதை புரிந்து கொள்ள முயற்சிப்பதே முதல் விதி. விதி வேறுதான், கர்மா வேறுதான். இதற்கு முன் எபிசோட்டில் விதியின் 3 கதையை கூறி விதிக்கு விளக்கம் கொடுத்துள்ளேன். மீண்டும் பாருங்கள். ஏன், எதற்கு, எப்படி, எங்கு, எப்போது, எவரால், இந்த 6 கேள்விகளை கேட்டு பதில் தேடி பூர்த்தி செய்தாலே போதும். ஜோதிடம் மட்டுமல்ல, ஆயக்கலைகள் 64 உம்முள் பூத்துவிடும். அஷ்டவாதானை என்ற பெயரும் கிடைக்கும். அப்போதுதான் உண்மையானது எதுவென்று தெரியும். இவ்வாறு அறிந்து கொண்டாலே மனம் அமைதியடையும். மனம் எதில் அமைதியடைகிறதோ அதுவே லயமாகிவிடும். அதுவே உண்மை என வள்ளுவர் கூறும் மெய்ப்பொருள் அறியும் அறிவு. அதுவே உண்மையான வள்ளுவர் கூறும் மெய்ப்பொருள் அறியும் அறிவு. இந்த மாறா உண்மை தன்மையே நம் வாழ்விலும் காணலாம். நீங்கள் மனதால் தாய், தந்தை, மகன், மனைவி நம்புவது இப்படித்தான். கேள்வி மேல் கேள்வி கேட்டு பின் நம்பும் மனம். அப்படியே நம்பினாலும் இதில் பின்னல் வர காரணம் ஒன்றிணைப்பு இல்லா அவரவர் கர்மா. ஒத்துணர்வு இல்லாத அவரவர் கர்மா. எக்காலமும் ஒன்றி இணைப்பு உள்ள, ஒத்துணர்வுள்ள கர்மா உறவுகளுடன் இணைந்தே இருக்கும் மனம். ஒத்துணர்வுதான் மனத்தன்மையை அறிந்து சேர்ப்பது திருமண பொருத்தம். இந்த மாறா உண்மைத்தன்மையே 6 கேள்விகள் கேட்டுத்தான் இயற்கையை ஆய்வு செய்து சித்த விஞ்ஞானிகளாகி மெய்ஞானத்துடன் கலந்து சித்தர்கள் மருத்துவம் முதல் மனித ஞான இரகசியங்களை போதித்தனர். உலக இயற்கை விஞ்ஞானிகளும் விடை தேடி அவரது மனித மனம் பயனுற பஞ்சபூதங்கள் ஆய்ந்து ஊசி முதல் ராக்கெட் வரை இவ்வுலகிற்கு கொண்டு வந்தனர். விதி என்பது எந்தவிதமான, எப்போதும், யாராலும், எதனாலும் மாற்றத்துக்கு உட்படாதது. நம்ம ஊரில் வேடிக்கையாக கூறுவது கூட உண்மைதான். சப்பாத்தி சப்பாத்தி தான், புரோட்டா புரோட்டா தான். சப்பாத்தி என்றும் புரோட்டா ஆகவே முடியாது. இது விதி. முக்கியமான உடல் உறுப்புகள் கல்லீரல், சிறுநீரகம், இதயம், மூளை, உடல் இயக்கம் ஒரே வேளையை செய்யாது. அது செய்வதை மாற்றியும் நடக்காது. இதெல்லாம் விதி. சிங்கம் சைவம் ஆகாது, யானை பசித்தாலும் அசைவம் ஆகாது. இருவர் ஒரே மாதிரி இருந்தாலும் சிறிதாவது ஒருவருடைய அனுபவம் மாற்றம் பெற்றே தீரும். இது கர்மா. பிறரால் மாற்ற முடியாத உங்கள் அனுபவத்தால் தொட்டு உணரக்கூடியதை நீங்கள் தான் உணர முடியும். பிறர் உணர முடியாது. அந்த அனுபவத்தை, உணர்ச்சியை, வாழ்வை மாற்றி அமைப்பேன் என்று பிறர் வந்தால் அது முடியுமா? முடியும் என்று நம்பி ஏமாற்றமே மிஞ்சும். இப்படித்தான் மந்திரவாதிகளையும் ஏமாற்றுபவர்களையும் தேடி அணைந்து நம்பிக்கை மோசடி நடப்பது.
கொடுத்தவனே பார்த்து மாற்றினால்தான் எதுவும் முடியும். அந்த கர்மாவை மாற்றும் சக்தியை படைத்தவன் எவனோ அவனே அவன் அருளாலே தான் மாற்றுவான், பிறரால் முடியாது. ஆனால் மனிதர்களுக்கு மட்டுமே கர்மாவை மாற்றிக்கொள்ளும் சக்தியை இறைவன் ஓரளவுக்கு கொடுத்துள்ளான். மனிதன் தமது கர்மாவை தியானம், உடல் பயிற்சி, உடலுக்கு தேவையான சிறந்த உணவுகளை உண்டு இயற்கையான இருப்பிடத்தில் தமது வாழ்நாளை கர்மாவை மாற்றக்கூடியதே. கழிப்பாரானால் தமது வாழ்நாளை கழிப்பாரானால் கர்மாவை மாற்றக்கூடியதே. இயற்கை மனிதன் கைவசம் கொடுத்துள்ள ஒரு ஆயுதம் இது. அதற்காக ஹார்லிக்ஸோ காம்ப்ளெக்ஸோ சாப்பிடுவது சரியல்ல. உமக்கென்று வரும் கடல் அலையே உமது காலை முத்தமிடும். இது இயற்கை நீதி. இந்த பாடலை புரிந்து கொள்ள முயற்சி செய்யுங்கள். மனம் தெளிவடையும், வாழ்க்கை புரியும். புரிந்து கொண்டால் நான் உன்னிடமும் நீர் என்னிடமும், ஜீவன்கள் அனைத்தும் ஒன்றே, அனுபவமே கொடுத்து மாற்றுவது கர்மா. அறிவின் செயல் அனைத்தும் விதி, விளைவு கர்மா. தினமும் அனுபவமே தந்து மாற்றுவது கர்மா. காலப்பாதை கணக்காக்கி கணமே பதிவாகி விட்டன. காலப்பாதை கணக்காக்கி கணமே பதிவாகி விட்டன. கடந்த கால மகிழ்வை பகிர்ந்து கலந்துவிடு நிகழ்காலத்தில். கடந்த கால மகிழ்வை பகிர்ந்து கலந்துவிடு நிகழ்காலத்தில். மானுடம் ஏற்றுக்கொள்ள பிறந்தபோது நீ மலர்வது இயல்பு. மானுடம் ஏற்றுக்கொள்ள பிறந்தபோது நீ மலர்வது இயல்பு. வளர்ந்தபோது நீ மறந்தது இழந்தது ஏன்? பகிர்ந்து கலந்துவிடு நிகழ்காலத்தில். மானுடம் ஏற்றுக்கொள்ள பிறந்தபோது நீ மலர்வது இயல்பு. வளர்ந்தபோது நீ மறந்தது இழந்தது ஏன்? நீயும் நானும் இனி அவளும் காணாமல் கலந்திடுவோம் காற்றில். நீராய் காற்றாய் நெருப்பாய் பொடியாம். இது இயற்கை காலக்கணக்காம். எதை நீ தேடி அலைகிறாய்? கண்களை திறந்து கொண்டு, மன கண்களை திறந்து கொண்டு. நீ எதை நீ தேடி அலைகிறாய்? கண்களை திறந்து கொண்டு, மன கண்களை திறந்து கொண்டு. காற்றின் அணுக்களையா, தீயின் அரும்புகளையா, நீரின் துளிகளையா? காற்றின் அணுக்களையா, தீயின் அரும்புகளையா, நீரின் துளிகளையா? உடலை விட்டு மனம் மலரும்போது அவைகளை தொலைத்ததை நீ தொடுவாய் என்பது இயற்கை காலக்கணக்கு. முதலில் ஆரம்பித்த பாதையை முதலில் கடக்க வேண்டும். ஓடத்தில் பிறந்தவன் வாழ்க்கை நதிக்கரையின் ஓடத்தில் பிறந்தவன் நீ தேடி ஓடுவதை விட்டுவிடு. ஏட்டினை எடுத்துக்கொள், எழுதுவதை விட்டுவிடு. இயற்கையை வென்றிட இமைப்பொழுதில் நடந்ததை மறந்துவிடு. மலர்ந்திடுவாய் தினம் புது மலராய். வாழ்க வளமுடன், வாழ்க வளமுடன். ஒரு நாள் யமதருமன் ஒரு மனிதரிடம் வந்து, எமது பட்டியலில் முதலில் உள்ளது உனது உயிர்தான். உன் உயிரை எடுக்க வந்துள்ளேன் என்றான். அறிவுள்ள மனிதனோ சரி, இருவரும் காபி சாப்பிட்ட பின் செல்லலாம் என்று சொல்லி காபியில் தூக்க மருந்து கலந்து கொடுத்துவிட யமதருமனும் சாப்பிட்டு விட்டு தூங்கிவிட்டான். உடனே பட்டியலில் தமது பெயரை கடைசியில் சேருமாறு செய்துவிட்டார் அந்த அறிவுள்ள மனிதன். யமதருமன் தூக்கம் கலைந்து அந்த மனிதரிடம், நீ என்னிடம் மிக நன்றாக நடந்து கொண்டாய்.
எனவே பட்டியலில் கீழே இருந்த உயிர்களை முதலில் எடுக்க முடிவு செய்துள்ளேன் என்றார். நீதி, நீ எவ்வளவுதான் முயற்சி செய்தாலும் கூட அதுவும் விதிப்படிதான், கர்மாப்படிதான் நடக்கும். வாழ்க வளமுடன், வாழ்க வளமுடன்.